என்ன ஆள் சொல்லி வர சொன்னீங்க நிலைமைய பத்தியா ஏதா உங்க தங்கச்சி நிலைமை கலந்துட்டா பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன அதான் நான் 2 மாசம் சந்தோஷமா தான் கையில சொல்லி இருக்கிறோம். சரி, ஆனா அந்த ஒப்புரக்காரத்தை வாழ்த்துவதால உப்பராணி பிள்ளைகள் அவர் ரொம்ப சேட்டை பண்றாங்க. ஆமா சரி, சின்ன பையன் தானே விட்டுருவோம், ஒரு நாள் செய்வான் தெரிஞ்சிருவான்னு பார்த்தா இறந்து பண்ணிட்டு இருக்கா. பிரச்சனையா? ஆமா. சரி, என்ன செய்ய? தேவரை இப்படி சிறையில் வைக்க அடிக்கிறா மிதிக்கிறான். எனக்கு கொண்டு வந்த பூ மாலையை பறிச்சுட்டான். அதுக்கப்புறம் பால் குடம் கொண்டு வந்தாங்க, அதையும் பறிச்சுட்டான். திறந்தோடு இந்த கொடுமை செய்யறான். அதனால இந்த ஒப்பராதிக்கு முடிவு கட்டி ஒப்புர கோட்டையை அழிக்கணும். ஒப்புர கோட்டை இருந்தாலும் இந்த துள்ளு துள்ளுவா. கோட்டையை சுத்தமா சொல்லி முடிச்சுட்டோம்னா துள்ளுவான். பிரச்சனை இல்லை. அதுல தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் உடனே நீங்க காப்பீங்க, நான் அழைப்பேன். இல்ல நான் காப்பேன், நீங்க அழைக்கிறீங்க. வருங்காலம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த திறமை இருக்கா நம்ம. அதாவது வருங்காலம் பிள்ளைகள் கையில் என்று சொன்னா என்ன தெரியுமா? சேர்ந்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. சரிதான். ஆமா. இப்போ அந்த பெற்ற தகப்பனுடைய தாயப்பனுடைய வீரியங்கள் திறமைகள் பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பா. ஏதோ அப்பா அம்மா பெத்து போட்டாங்க, சோத்த போட்டாங்க, வளர்த்து விட்டாங்க அப்படி நின்ற கூடாது. தீர்க்கமும் திறமையும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே வருங்கால பிள்ளைங்க கையில சொல்லி மொத்தம் மூத்தவங்க நம்ம அனுப்புவோம். அப்படியே கணபதி மாவானை இழைத்தார். விட்டக்கு மொத்த கணபதி
கொப்பரை கொட்டி 5 ரூபாயா எப்பா இல்லப்பா இப்பதான் சதுர்த்தி விழா முடிந்தது. சரி அப்ப சதுர்த்தியில வந்து ஏகப்பட்ட பண்ண பலகாரங்களை படுத்துட்டாங்க. வச்சாங்க. அப்ப உங்களோட சக்கரை பலகாரம் ஆமா மாதவம் ஆமா அதிரசம் சரி எல்லாம் படுத்த லட்டு ஜாங்கிரி பூந்தி படுத்தாங்களா எல்லாம் வாரி வாரி தின்ன பாருங்க. கொஞ்சம் கடலையே கொடுத்து தின்னுட்டேன். சரி அது வயிற்று ஊதி வயிற்று ஊதிப்பா. இப்ப நான் என்ன செய்யணும்? என்னால இப்ப முடியாது. மக்களே நீ அப்படி இருந்த இடத்த மட்டும் என்னால இப்ப அசைய முடியலப்பா. மக்களே நீ அப்படி சொல்லக்கூடாது போல. என்னடா நீங்க நான் இருக்கு நிரம்ப தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா உனக்கு ஒரு வாகனம் வந்தா போடலாம் இல்லையா? எப்பா என்ன வாகனம் முடிச்சுட்டு நான் போறேன். அதாவது ஒரு சரியான வாகனம். எண்ணிலையும் கேடு கட்டா ஒண்ணு வந்து மாலை போட்டான். என்னது? அதாவது எலிலையும் பெரிய எலி பெருச்சாய். ஆமா பெருச்சாய். எப்படி வாகனம் இப்படி சப்புன்னு இருக்கும். அதோ இருக்குது பாரு மூசிக வாகனம் சொல்லுங்க உண்டு. பிள்ளையார் ஆடி வந்து இருந்தார் பாரு அது புசுன்னு தலையில ஊட்டிட்டு பார்த்து போய் எப்பா நீங்க சொல்றது எலி தூங்கிட்டு இருக்குப்பா. எலி தட்டி தட்டி இருக்கும். இது பிள்ளையார் வண்டி இல்ல. ஆமா நம்ம பையன் மாறும் அப்படிதான். ஆமா புதுசா ஒரு வண்டி எடுத்துக்கணும் வையா. சரி அந்த வண்டியை வாயாம துடைப்பான். ஆமா கண்ணாடியை துடைப்பான் சிட்ட துடைப்பான். அதே போலதான் புதுசா கட்டின பொண்டாட்டி அப்படியே கோயில் கோயில் கூட்டிட்டு கண்ணாடி துடைப்பான் சீட்டு துடைப்பான். சரி வண்டி பெட்ரோல் போடுவானா? அது முக்கியம் தான். அடுத்த மாதிரி இதே மாதிரி புதுசா கட்டின பொண்டாட்டி முதல் வருஷம் கோயிலுக்கு கூட்டிட்டு வரும்போது கண்ணு கிடக்கு பக்கத்துல செருப்பு போடு அதுல பாத்துவா. இதே இது 2 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்ல தெரியுமா? கண்ணு பின்னாடியா இருக்கும் மூதேவி கண்ணு இருக்கிறத தன் காட்ட வாங்கிட்டு அங்க போறான் இங்க போயா அப்படிமா. இது உலக இருக்க புதுசா ஒரு விஷயம்னா அது 1000 கவனிப்பு இருக்கும். பழகிட்டு சொல்ல இவ்வளவுதானே அவன் பேசுறான். இவன் எங்க இருக்கிறியா? ஏம்மா எல்லு போனியா அம்மை போட்டு கேட்டா போன்ல அம்மையே போடல பிறகு மாப்பிளைய புதுசா அம்மா தங்கம் அம்மா எப்போ வருவியா? இப்ப புதுசா ஒரு வார்த்தை என்ன பேபிமா. பேபிமா பேபிமா. ஓ எங்க இருக்கீங்க பேபிமா? இப்படி பேசுனா அவனோட மாதிரி நினைச்சுவான். பேபிமா கூப்பிடுறானா நினைச்சுக்கான். அது வச்சுட்டா கடைசியா அப்பா. ஆமா ஏப்பா என்னப்பா சொல்றிய? ஆமா எங்க இருக்கியப்பா? ஆப்பா உங்ககிட்ட இப்படி பேசலப்பா. அதாவது இப்ப முறைகள் மாறிட்டு. ஆனா அந்த நாளில அப்படி இல்லை. சரி அந்த கணவனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து அப்படி அதுக்கு நீங்க இப்ப மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுங்க. பொதுவா அப்படி இருக்கு. அவன் நிசாரம் நீயும் நானும் ஒண்ணு. அந்த காலம் அப்படி இல்லை. புருஷன் தான் உயர்ந்த இடம். மலையாளம் அப்படி இருந்தா இன்று மனைவி பார்த்தா சேர்க்க மேல காலை போட்டு காலை உட்காந்து ஜீவு பாக்க புருஷன் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போறான்னு சொன்னா அந்த மாப்பிள்ளை போற திசை நோக்கி மனைவியாரோட கால் நீட்டி இருக்க மாட்டாங்க. அந்த காலம் அப்படி இருந்துச்சு. அந்த காலம் அப்படி இல்லை. இப்ப குழந்தை வந்தாலே காலை மடக்கிட்டு சில நேரம் உட்கார முடியல. காலை கட்டிக்கிட்டு இருப்போம் இல்லைன்னா காலை நீட்டிக்கிட்டு இருப்போம் இல்லைன்னா அடுத்தவங்க மேலே காலை வச்சுக்கிட்டு இருப்போம். என்ன செய்ய கஷ்டம் தான். ஆனா பெருச்சாலி தூங்கிட்டு எழுப்பிடுங்க. இந்த என்ன மந்திரத்தை சொல்லுன்னு சொல்ல கைகளை சவுண்டு வீச்சுல ஒரு அடி வருகிறது. ஒரு சின்ன எலி மேலே ஒரு யானை வருது. யாரு யானை? அது யானையில போனே இல்லை. வருவது தெரியுமா? அந்த கைலாசபதி கூத்தாடி இருக்கிறார் சிவபெருமான். அந்த சிவனுடைய மூத்த மகன் விக்னேஸ்வரன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்கட்டும் அவனுக்கு இங்க என்ன வேலை? அவங்க அப்பா யாரு? சிவன். ஆடு பகன குட்டி மட்டன் உறவா இருக்குமா? அந்த பரமனுடைய மகன் இந்த விநாயகர் பெருமான் நமக்கு பகையாளே. அப்ப பிள்ளையாருக்கு என்ன பண்ணுவான்? பிள்ளையாருக்கு போடுறதை விட அதாவது ஒரு எலி வந்து பாரு பெருச்சாலி. அதாவது இந்த பிள்ளையாருக்கு வந்து பொன்பொருள் மேல ஆசை கிடையாது. சொத்து சுகத்துக்கு மேல ஆசை கிடையாது. பிரகாரம் படையல் சொன்னா அந்த இடத்துல நின்றுவான். சாப்பாடு உட்காந்து போடுற வண்டி நிறுத்தம் என்ன பண்ணணும்? பிரேக் போடணும். அது போல இந்த வாகனத்துல நிறுத்தம்னு சொன்னா ஒரு கொண்ட சம்பாதில பொரியா பொரிச்சு ஓட்டினா எலி அங்க போய் Bye.
பிள்ளையாருக்கு தேவையான படையில் கழுத்தை மிஞ்சி போட்டுட்டான். ஆமா 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 பிள்ளையார் பார்த்தாரு. அம்மா அந்த சதுர்த்தி விழா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை விட பெரிய படம் பார்த்தா இருக்கு. சரியான படை. எதை சாப்பிட? ஆமா வடை எப்ப சாப்பிடுவோமா? அப்பத்தை எப்ப சாப்பிடுவோம்? இப்ப சாப்பிடுவோமா இல்ல கொஞ்சம் செடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல போய் சாப்பிட உட்காந்து போட்டுக்கிறோம் மட்டும் தான் இருக்கும். யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதான் பெரியவங்க சொன்னாங்க, என்ன பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்கி என்று சொன்னார். பிள்ளையார் சுழி முப்பது கோட்டை போட்டாச்சு. நங்குரத்தை பார்த்தாச்சு. ஆமா நல்லா சொன்னியா மூத்தவனை விடுங்கண்டி. ஆமா ஆமா மூத்தவன் உட்கார்ந்து அதானே என்ன செய்யுது இது? அது நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நம்ம இளையமே சொன்னா சுப்பிரமணியம் இருக்கான். ஆமா அவனை அழைச்சு போச்சு. ஏ முருகா முருகா ஏ கண்டா சுப்பிரமணியம் வைத்தான். ஏ அம்மா ஏ அப்பா முருகா ஈரார் கரமுடைய ஏகவடி முருகா ஏகவடி முருகா ஈரார் கரமுடைய ஏகவடி முருகா ஏகவடி முருகா அவனரி மரமதே அந்தானி வடிவியா அவனரி மரமதே அந்தானி வடிவியா ஈரார் கரமுடைய ஏகவடி முருகா ஏகவடி முருகா அவனரி மரமதே கந்தாசி வடிவியா அவனரி மரமதே கந்தாசி வடிவியா வெற்றிவடி வேலவா சூரனை சம்கார செய்த சுப்பிரமணியா அப்பா வந்தாவிடமாக என்னப்பா உடனடியாக சென்று ஒப்பர கொட்டி அழைத்து வா செல்வமணி. ஆகட்டப்பா எப்பா என்ன மணி என்ன போறேன்னு சொல்றீங்க. சரி நான் காலையிலே நடந்து போக முடியுமா? உனக்கு ஏத்த வாகனம் வச்சிருக்கேன். என்ன வாகனம்? மயில் வாகனத்துக்கு முன்னாடியே வந்த மயில் வாகனம். மயிலா நல்ல பறக்குமே. நல்ல பறக்கும். அப்படி மயிலோட முதுகிலே வடி வேலை கைபிடித்து வெற்றி வடி வேலவன் முப்பர கொட்டு வழியாக வருகிறார். சரி பார்த்தா முப்பராதி. ஆமா ஏ தம்பி இது எந்த பச்சி எந்த பூச்சி?